நான் ஒரு வரி சொல்றேன். அமெரிக்கா போயிட்டு வந்து 21 நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம் சொல்றேன். தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கல்வி, சாலை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், கட்டுமானங்கள், மெட்ரோ ட்ரெயின் சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல பயணிச்சுட்டு வந்தவர் சொன்னாரு, நான் அமெரிக்காலே பாத்துருக்காங்க, அமெரிக்காவோட மெட்ரோ ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டை சூப்பரா இருக்குன்னு கலைஞர் கொண்டு வந்தது. செந்தில் சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னா கவுண்டமணி அந்த வாழைப்பழ காமெடி. ஆனா இந்த செந்தில் சொன்னா அமெரிக்கா காமெடி அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ பேர் வந்து திமுக வந்து சின்ன செம்பு கொஞ்சம் செம்பு இப்படி செம்பு தூக்குவாங்க. ஆனா இந்த செந்தில் வந்து தன்னோட அண்டாவை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற தலைக்கு மேல ஒரு பெரிய அண்டாவையே தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த செந்தில் வந்து அமெரிக்காவும் தமிழ்நாடும் ஒண்ணு அப்படின்னு செந்தில் சொன்ன அடுத்த நிமிஷமே அதை கேட்ட எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதுவும் அமெரிக்காவையும் தமிழ்நாட்டுல ஒண்ணு சேர்த்த இந்த செந்தில் கிட்ட சில கேள்விகள் நான் கேட்கிறேன். ஏன்னா அமெரிக்காவோட நம்ம ஏன் முன்னாடி இருக்கிறோம்னா அமெரிக்கால பேட்ச் ஒர்க் இல்ல, அமெரிக்கால இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு கற்பழிப்பு எந்த இதுவும் நடக்கல, அமெரிக்கால வந்து போராட்டங்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர் போராட்டங்கள் இல்ல, அமெரிக்கால குழந்தைகள் உணவுல வந்து புழு நெளியல. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில நமக்கு சுகாதாரம் கிடைக்க மாட்டேன், மாத்திரையும் கிடைக்க மாட்டேன். நானே பல வீடியோக்களை போட்டிருந்திருப்பேன், கிடைக்க மாட்டேங்குது. சில வீடியோக்கள் நீங்களே பாத்துருக்கீங்க, ஸ்ட்ரெச்சர் கிடைக்கல. ஏன்னா இதுவும் வந்து அமெரிக்காவோட நம்ம முன்னாடி தான் இருக்கிறோம். இது மாதிரி நம்ம அமெரிக்காவோட முன்னாடி தான் இருக்கிறோம், நம்ம அமெரிக்காவோட பின்னாடி இல்லவே இல்லை. இந்த செந்தில் கடைசியா சொன்னது என்னன்னா மெட்ரோ வந்து கலைஞர் கொண்டு வந்தது சொன்னது இருக்கேன். என்ன செந்தில், மெட்ரோ வந்து அம்மா வந்து மோனோ ட்ரெயினுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு மோனோவோட மெட்ரோ பெட்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சாங்ஷன் பண்ணது அம்மான்னு சின்ன குழந்தைக்கு, அதாவது அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுற சின்ன குழந்தை வரைக்கும் தெரியுமே எல்லாருக்குமே. எப்படி செந்தில், நீங்க ஒரு யூடியூபர், நீங்க ஒரு பெரிய மகான், நீங்க போய் இதை மறக்கலாமா? செந்தில் மாதிரி நிறைய பேர் வந்து காசை வாங்கிட்டு நீங்க பேசுறீங்க. காசுக்காக பேசுறது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க காசுக்காக பேசுறீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சொசைட்டில தான் நீங்களும் வாழ்றீங்க, உங்க ஃபேமிலியும் வாழுது. அதுக்காக வந்து இப்படி நம்ம தரம் தாழ்த்து இறங்கிதான் பேசணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும்ல. பணம் சம்பாதிக்கிறது நிறைய வழிகள் இருக்குல்ல, அதை விட்டுட்டு மக்களுக்கு தப்பான விஷயங்களை சொல்லி அதுல சம்பாரிச்சு நம்மளுக்கு கிடைக்கிற காசை வச்சுட்டு நம்ம குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா மக்களோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வாழ்க்கைய நம்ம எப்பவுமே கேள்விக்குறியாக்க கூடாது. அப்பதான் செந்தில், நம்ம செம்பு தூக்குறதோ இப்ப அண்டா தூக்கிட்டோம், நாளைக்கு எதை தூக்க போறோம் அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்ல. கொஞ்சம் அதை சொல்லுங்க.